ஆட்டோமேஷன் நம்ம இப்போ மோட் பஸ் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மோட் பஸ் எதுக்காகன்னு சொன்னால் ஒரு டேட்டாவை மாஸ்டர் யூனிட்லேருந்து ஸ்லேவ் யூனிட்டுக்கு நம்ம டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ரைட் பண்ண பேராமீட்டரை கன்ஃபர்மேஷன் நம்ம ரீடும் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போது நான் இன்வெர்ட்டருக்கு வந்து நான் ஸ்பீடு சென்ட் பண்ணியிருக்கேன். 1000 இங்கே சென்ட் பண்ணியிருக்கோம். ட்ரைவ் நம்பர் 1. ஸோ அங்கே வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 10 இருக்கும், ஃப்ரீக்வன்சி 10 இருக்கும். நம்ம இப்போது ட்ரைவில் போயிட்டு பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? நம்ம 15 இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ரீட் அண்ட் ரைட்டு நமக்கு ப்ராக்ரஸ் நடக்குது. சரிங்களா? டேட்டாவை ரைட் பண்ணுது அண்டு ரீட் பண்ணுது. சரிங்களா? நம்ம இப்போ இன்வெர்ட்டரை போயிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஐடி 1, ஸோ இன்வெர்ட்டர் ஸ்லேவ் ஐடி 1 நம்ம அங்கே 1000 கொடுத்துருக்கோம். ஸோ 1000 வந்து 10 ஃப்ரீக்வன்சி. இங்கே பாருங்கள், அடுத்த ஐடி நம்பர் 2 11 இருக்குது பாருங்கள், நம்ம அங்கே ஸ்பீடு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ நம்ம இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பீடை சென்ட் பண்ணியிருக்கோம். சென்ட் பண்ண ஸ்பீடை நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக ரீடும் பண்ண முடியும். சரிங்களா?